தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 31 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமிக்கு கவர்னர் பொறுப்பு வகிக்கும் வித்யாசாகர் ராவ் வியாழனன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனையடுத்து திண்டுக்கல் சீனிவாசன் வனத்துறை அமைச்சராகவும், செங்கோட்டையன் பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும், செல்லூர் ராஜு கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும், தங்கமணி மின்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராகவும், வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும், ஜெயக்குமார் மீன்வளத்துறை அமைச்சராகவும், சண்முகம் சட்டத்துறை அமைச்சராகவும், அன்பழகன் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும், சரோஜா சமூக நலத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றனர். மேலும் சம்பத் தொழில்துறை அமைச்சராகவும், கருப்பண்ணன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும், காமராஜ் உணவுத்துறை அமைச்சராகவும், OS மணியன் கைத்தறித்துறை அமைச்சராகவும், உடுமலை ராதாகிருஷ்ணன் வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும், விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். இதேபோன்று துரைக்கண்ணு விவசாயத்துறை அமைச்சராகவும், கடம்பூர் ராஜு செய்தித்துறை அமைச்சராகவும், உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சராகவும், வெல்லமண்டி நடராஜன் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், வீரமணி வணிக வரித்துறை அமைச்சராகவும், ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சராகவும், பெஞ்சமின் ஊரக தொழில்துறை அமைச்சராகவும், நிலோஃபர் கபில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றனர். மேலும் MR விஜயபாஸ்கர் போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும், மணிகண்டன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும், ராஜலட்சுமி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராகவும், பாஸ்கரன் காகிதத்துறை அமைச்சராகவும், சேவூர் ராமச்சந்திரன் அறநிலையத்துறை அமைச்சராகவும், வளர்மதி பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும், பாலகிருஷ்ண ரெட்டி கால்நடைத்துறை அமைச்சராகவும் கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.